ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இது அலோவேரா அண்ட் நீம் லீஃப் சோப். ரெண்டாவது இது பப்பாயா சோப். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தமிழ் சமையல்லே ஹோம்மேட் சோப் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் 2 டைப்லே சோப் செஞ்சுருக்கோம். பாருங்கள், இந்த சோப்லே 0% கெமிக்கல் 100% நேச்சுரல் சோப் இருக்குது. நிறைய பாருங்கள், இந்த பப்பாயா சோப் நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த நேச்சுரல் சோப் எப்படி செய்கிறது பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல 500 கிராம்ஸ் இது சோப் பேஸ் இருக்குது. இந்த சோப் பேஸ் சூப்பர் மார்க்கெட்டில் ஈஸிலி கிடைக்கும், இல்லைனா நீங்கள் ஆன்லைன் கூட பாய் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை இருக்குது. கட் பண்ணுறதுக்கு ஸ்மால் பீசஸ் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆன்லைன் 170 ருபீஸ் இருக்குது 500 கிராம்ஸ் பர் சோப் பேஸு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சோப் பேஸில் ஈஸிலி 10 சோப் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்மால் பீசஸ் கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நீங்கள் கண்ணாடி பவுல் கூட யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்டீல் பாத்திரம் கூட வச்சு நீங்கள் குக் பண்ணலாம். நான் 2 டைப்பில் சோப் ரெடி பண்ணுறேன். அதுக்காக முதலாவது பப்பாயா. இது பப்பாயா எல்லாமே பீல் அவுட் பண்ணிவிட்டு பாதி கட் பண்ணிக்கோங்க. பாதி பப்பாயா போதும். ஸ்மால் பீசஸ் கட் பண்ணிவிட்டு ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பப்பாயா சோப் என்னத்துக்கு செய்கிறோம் தெரியுமா? ஃபேஸில் பிக்மெண்டேஷன் இருந்தால் 20 டேஸ்லே அப்படியே க்ளீன் ஆயிரும். அது மட்டும் இல்லைங்க, பப்பாயாவில் ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்காக நம்ம இன்றைக்கி பப்பாயா சோப் நேச்சுரலாக நம்ம வீட்டிலே செய்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி பப்பாயா கட் பண்ணிவிட்டு ஜாரில் போட்டுக்கலாம். தண்ணி இங்கே யூஸ் பண்ணாதீங்க. பாருங்கள், சும்மா ஃபியூ செகண்டில் இந்த மாதிரி பல்ப் ரெடி பண்ணிவிட்டு சைடில் வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம பப்பாயா பல்ப் ரெடியாக இருக்குது. இப்போது ரெண்டாவது என்ன, நீம் லீஃப் ப்ளஸ் அலோவேரா. நீம் லீஃப் முதல்ல இந்த மாதிரி க்ளீனாக பார்த்து எடுத்துக்கோங்க. தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீம் லீஃப் சோப் யூஸ் பண்ணால் நம்ம ஃபேஸில் பிம்பிள் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. சில பேருக்கு ஆல்ரெடி பிம்பிள்ஸ் இருக்குது. அதுக்காக இந்த மாதிரி சோப் நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணால் 20 டேஸில் எல்லாம் பிம்பிள்ஸ் க்ளீன் ஆயிரும். பிம்பிள்ஸ் வந்தால் போனால் நம்ம ஃபேஸில் அந்த டார்க்னஸ் இருக்கும். அதுக்கு 3/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட் அரைச்சிக்கோங்க. கூடவே ஒரு லீஃப்லே பாதி லீஃப் அலோவேரா இந்த மாதிரி கட் பண்ணி ஒன்லி ஜெல் எடுத்துக்கோங்க. சைடில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பாருங்கள், நமக்கு அலோவேரா ஜெல் மட்டும் போதும். பாருங்கள், சென்டரில் இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும். ஸ்பூனில் இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும். பாருங்கள், நம்ம ஃபேஸில் எப்போவுமே பிம்பிள்ஸ் வரக்கூடாது. அதுக்காக நம்ம இன்றைக்கி அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறோம். ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். தண்ணி போடாதீங்க. பாருங்கள், அலோவேரா, நீம் லீஃப், மஞ்சள் தூள் சேர்த்து சோப் ரெடி பண்ணால் நம்ம ஃபேஸில் க்ளூ எப்படி வரும்? ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். காட்டன் துணி போட்டு ஸ்ட்ரைன் பண்ணிக்கோங்க. நல்லா மசாச்சு எல்லாம் தண்ணி எடுத்துக்கோங்க. இது மட்டும் இல்லைங்க, கூடவே வைட்டமின் இ கேப்சூல் சேர்க்கலாம். அந்த ரேட் அதிகமாக இல்லைங்க, ஒன்லி 4 ரூபா. 2 கேப்சூல் போதுங்க. இதுக்கு 2 கேப்சூல், பப்பாயா சோப்புக்கு 2 கேப்சூல் போடலாம். இந்த மாதிரி இலக்க போட்டு இதில் போடலாம். 2 போதுங்க. இந்த கேப்சூல் நம்ம ஸ்கின் ஒயிட்னிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 2 கேப்சூல் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ சோப் பேஸ் ஸ்ட்ரீம் பண்ணலாம். முதல்ல ஒரு பாத்திரத்திலே தண்ணி போட்டு சூடாயிட்டு பிறகு இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. ஸ்டாண்ட் மேலே ஸ்டீல் பவுல் வச்சுட்டு எல்லா சோப் பீசஸ் இதில் போட்டுக்கலாம். அடுப்பு மீடியம் இருக்கட்டும். தண்ணி சூடாயினே இருக்குது. அந்த சூடு நம்ம சோப் பேஸில் போனால் பாருங்கள், இந்த மாதிரி மெல்ட் ஆகிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சோப் பேஸ் பாதி கட் பண்ணி யூஸ் பண்ணால் கூட யூஸ் பண்ணலாம். இன்னும் பாதி இருந்தால் இன்னும் ஒரு டைம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், சும்மா 5 நிமிஷத்திலே எல்லாமே மெல்ட் ஆகிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் இருக்குது, எல்லாமே மெல்ட் ஆகணும். பாருங்கள், அவ்வளோதான். இப்போது பாதி மிக்சர் எடுத்து வேறு பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம 2 டைப்ஸில் சோப் ரெடி பண்ணுறோம். அதுக்காக பாதி எடுத்து வேறு பவுலில் மாற்றிட்டு மீதி ஹாஃப் மிக்சர்
அதே அடுப்பில் வச்சு நீம் லீஃப் நம்ம ரெடி பண்ணி வச்சோம் அந்த தண்ணி இதிலே சேர்த்துக்கோங்க. அடுப்பு லோ வச்சு இந்த மிக்சர் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிறகு அலக்கா பவுல் எடுத்து சோப் மோல்டு இல்லைனா இந்த மாதிரி பிளாஸ்டிக் சின்ன பாக்ஸ் இருந்தால் கூட நீங்கள் இதில் போட்டு சோப் ரெடி பண்ணலாம். பாருங்கள், நீங்கள் எந்த ஷேப்பில் வேணும் அந்த ஷேப்பில் போடலாம். இந்த மாதிரி போட்டேன்னா ரவுண்ட் ஷேப்லேயே சோப் வரும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி நான் 4 பாக்ஸில் போடுறேன். சோப் மிக்சர் நீங்கள் சோப் மோல்டில் சீக்கிரமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். பாருங்கள், நம்ம அலோவேரா நீம் சோப் ரெடியாக இருக்குது. கொஞ்சம் நிமிஷத்தில் இந்த மாதிரி கட்டியாயிரும். பாருங்கள், மீதி இந்த மாதிரி சோப் பேஸ் இருக்குது. அதே அடுப்பில் வச்சு இன்னும் கொஞ்சம் நிமிஷத்துக்கு இது சூடு பண்ணலாம். பாருங்கள், கொஞ்சம் மெல்ட் ஆகிட்டு பிறகு நம்ம பப்பாயா பல்ப் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சோப் ரெடி பண்ணலாம். பாருங்கள், நான் 2வது டைம் சூடு பண்ணேன். அதுக்காக நம்ம சோப் பேஸ் கலர் பாருங்கள் ஒயிட் ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகிட்டேன்னா பப்பாயா பல்ப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம 2 கேப்சல் இருக்குது, விட்டமின் இ கேப்சல், அது கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சோப்பில் ஃப்ராக்ரன்ஸ் இல்லை, கெமிக்கல் இல்லை, 100% நேச்சுரல் சோப். அது கூட நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், 2 கேப்சூல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வரைக்கும் நம்ம வீடியோ பிடிச்சனா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2வது சோப் மிக்சர் ரெடி இருக்குது. இந்த மாதிரி ஸ்மால் பாக்ஸ் இருந்தால் கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், சோப் ரெடி பண்ணுறதுக்கு. பிஃபோர் நீங்கள் இந்த பாக்ஸில் கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மிக்சர் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், 4 சோப் நீம் லீஃப் அலோவேரா, 6 சோப் பப்பாயா, 10 சோப் இருக்குது. 3 to 4 ஹவருக்காக இப்படியே வச்சுடுங்க. நல்லா காயிட்டோம். ஆஃப்டர் 4 ஹவர் மீட் பண்ணலாம். ஃபுல்லாக 3 ஹவர்ஸ். ஆஃப்டர் 3 ஹவர்ஸ் பாருங்கள், நல்லா காஞ்சிட்டு இருக்குது. இப்போது இந்த பாக்ஸில் வெளியே எடுக்கலாமா? பாருங்கள், இந்த மாதிரி சைடில் அலக்கா பண்ணிவிட்டு பாருங்கள், அலோவேரா சோப் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா காஞ்சிட்டு இருக்குது. பாருங்கள், 100% நேச்சுரல் சோப். இது பப்பாயா சோப் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி டீ கப்பில் கூட போடலாம். சீக்கிரமாக வந்துச்சு பாருங்கள். நல்லா இருக்குது இல்லை? பிக்மெண்டேஷன், நம்ம ஸ்கின் க்ளோயிங், நம்ம ஸ்கின் ஹெல்த்தியாக கூட இருக்கும். நம்ம ஹோம்மேட் சோப் தயாராக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது யூஸ் பண்ணி பார்க்கலாமா? பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. எல்லா சோப் நமக்கு கொஞ்சம் கையில் தண்ணி போட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணி நான் காட்டுறேன். நிறைய பாருங்கள், கட்டியாக காஞ்சிட்டு இருக்குது. பாருங்கள், நல்லா வந்திருக்கு இல்லை சோப்பு? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தமிழ் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெஷ்னஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.